One and only peace. நான் குற்றம் சாட்டுகிறேன். முதல் குற்றவாளி இந்த அரசாங்கம், இந்த காவல்துறை, இந்த உளவுத்துறை. சும்மா மறுபடி செத்து பணமா விழுந்த பிறகு இன்னும் என்னென்ன நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கீங்க. முதல் நாள்ல தொடங்குனதுல இருந்து இப்ப வரைக்கும் நாங்க கொண்டு போய் ஒரு அனுமதியை எழுதி கொடுக்கிற போது காவல் நிலையத்திலே எவ்வளவு பேர் வருவார்கள் என்பதை நாங்கள் சொன்ன பிறகு தனித்தனியாக ஒவ்வொரு நகர செயலாளரை, ஒவ்வொரு பகுதி செயலாளரை, ஒவ்வொரு கிளை செயலாளர் வரைக்கும் ஐஎஸ் தொடர்பு கொள்வார், உளவுத்துறை அதிகாரி தொடர்பு கொள்வார். சார் எத்தனை வண்டி வருது, சார் எத்தனை பேர் போறீங்க, நாங்க சொல்ற கணக்கு மட்டும் எடுத்துக்க மாட்டார். டோல்கேட்ல ஆள் நிக்கும் உளவுத்துறைக்கு, டோல்கேட்ல இந்த டோல்கேட்ல இத்தனை வண்டி கிராஸ் ஆயிருக்குது சார், சோ இவ்வளவு கூட்டம் வரப்போகிறது. இதை கொடுக்கிற வேலைதான் உளவுத்துறையின் வேலை. உளவுத்துறை இந்த ரிப்போர்ட் கொடுத்து காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அனுமதியே கேட்கப்படுகிறது. அதுதான் பேசிக். ஏன் நாம் அதை யாருமே பேச மாட்டேங்கிறோம்? விஜய் நேரம் கழிச்சு வந்தார். விஜய்க்கு கொடுக்கப்பட்ட நேரம் என்ன சொல்லுங்க? அனுமதி நேரம் என்ன? 3 to 10. 3 to 10 அனுமதி நேரம் கொடுத்தது யார்? காவல்துறை. அனுமதி கொடுத்த இந்த நேரத்திற்குள் விஜய் 2:59க்கு வந்து கலவரம் செய்திருந்தால் விஜய் குற்றவாளி. 10:01க்கு வந்து கலவரம் செய்திருந்தால் குற்றவாளி. 3லிருந்து 10 வரைக்கும் முழுமையான நேரமும் பாதுகாப்பு கொடுக்கிறேன் என்று காவல்துறை உத்தரவு கொடுத்திருக்கிறது. அப்புறம் தாமதமாக வந்தார்னா அப்ப முதல் நாளே என்ன நரேட்டிவ் செட் பண்றீங்க? அவர் லேட்டா வந்தார். அவர் லேட்டா வந்திருந்தாலும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்பதையும் சேர்த்தே நான் சொல்லுகிறேன்.